செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் கமிட்டியின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நாகசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மத்திய அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு போதிய நிதி ஒதுக்காமல் தமிழ் மொழி பற்றிய ஆய்வுகளை நடத்த விடாமல் மத்திய அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2016, 2017 ஆண்டு முதல் செம்மொழி தமிழாய்வு நிறுவன விருதுகளை அறிவிக்காமல் இருப்பதாகவும், கலைஞர் பெயரிலான சிறப்பு விருதை வழங்காமலும் பாஜக அரசு வஞ்சக எண்ணத்துடன் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தேர்தல் நேரம் என்பதால் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவசரமாக விருது கமிட்டி என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். வேதங்களில் இருந்து திருக்குறள் வந்தது என்று திருவள்ளுவரை சிறுமைப்படுத்தி திரிபுவாதத்தை முன்வைத்தவர் முன்னாள் தொல்லியல் அதிகாரி நாகசாமி என்றும், அவரை விருது கமிட்டி உறுப்பினராக நியமித்ததன் மூலம் தமிழக மக்களின் உணர்வுகளை கிள்ளுக்கீரையாக மத்திய அரசு அவமானப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். தேர்தல் கூட்டணி கெட்டுப்போய்விடும் என்பதற்காக அஞ்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த நியமனத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், இது மாபெரும் துரோகம் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நாகசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட்டு ஆழமான தமிழ் பின்னணியும் ஆராய்ச்சி புலமையும் மிக்க நல்ல தமிழறிஞர்களை அக்குழுவில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பரபரப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழர்களின் உணர்வுடன் விபரீத விளையாட்டு நடத்த வேண்டாம் என்றும் பாஜக அரசை அவர் எச்சரித்துள்ளார்.